இது உண்மையாக அனுபவித்த ஒரு சம்பவம். உண்மையாகவே மெட்டர்னிட்டி வார்டு ரொம்ப பிஸியாக தான் இருக்கும், நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை பெத்துக்கும். அந்த வலி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு பெண்ணுக்கு தெரியும். அதுவும் அந்த வார்டுகளில் தினமும் பிரசவம் பார்க்கும் ஒரு தாதியருக்கு புரியும். ஆனால் என்னதான் 1000 பிரசவம் பார்த்தாலும் பிரசவிக்கும் அந்த பெண்ணுக்கு அது வலிதான், வலியில் கத்ததான் செய்வாங்க. அதெல்லாம் பக்கம் சகித்து கொண்டு சேவை செய்யத்தான் தாதியர்கள் என்ற தொழிலும் அதற்கான ஊதியமும் கொடுக்கப்படுகிறது. அப்படியிருந்தும் சில குறுகிய மனம் கொண்ட தாதியர்கள் அவர்களின் கீழ்த்தரமான செயல்களாலும் வார்த்தைகளாலும் பிரசவிக்கும் போது வலியால் அலரும் பெண்களை அவமானம் செய்து மனுளைச்சலுக்கு ஆளாக்குவது தினமும் நடந்து வருகிறது. இது மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். திருமணம் என்பதும் அதன் பின் குழந்தை பெற்றுக்கொள்வதும் இயற்கையான ஒரு நிகழ்வு. ஆனால் வலியால் அலரும்போது ஒரு தாதியர் கோபமாக, ஓ, உங்களுக்கு புருஷன் கூட இருக்கும் பொது வலிக்கல, இப்போ மட்டும் வலிக்குதோ, வாய மூடிட்டு வந்தியா பெத்தியான்னு போ, நம்ம உசிர வாங்காத் அப்படின்னு அந்த தாதியர் சொன்னது எவ்வாறு மன்னிக்க முடியும்? அந்த பெண் மனதளவில் பாதிக்கப்பட்டதும் இன்னொரு குழந்தை பெத்துக்க மறுப்பதும் நியாயமில்லை. நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த மாதிரியான தாதியர்கள். பிரசவம் பார்க்கும் நீங்களும் பெண்தானே, நீங்களும் இப்படியான வலிய தாண்டித்தான் வந்திருக்கிறீங்க. உங்க வயசுக்கு நீங்க பேசுறும் பேச்சு சரியானதா? உங்களோட குழந்தையும் நாளைக்கு குழந்தை பெத்துக்கும், அவளுக்கும் இது மாதிரி சொல்லுவீங்களா? பல தாதியர்கள் சேவை புரியும் உணர்வோடுதான் இருக்கிறார்கள். இது மாதிரி சிலர் பண்ணும் இந்த மாதிரியான வேலைகளால் மற்றவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த கீழ்த்தரமான தாதியர் கண்ணில் படும் வரை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நன்றி.